ஹாய் எவ்ரி ஒன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் உங்களுக்கே தெரியும், ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அதாவது லாஸ்ட் வீடியோவில் லாரன்ஸ் ஃபோர்ஸை பற்றின மொத்த டீட்டெயில்ஸையும் பார்த்துருந்தோம். குறிப்பாக லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன, ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் பர்பண்டிகுலராக போகும்போது என்ன ஆகும், பேரலாக போகும்போதும் ஆன்டி பேரலாக போகும்போதும் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத நம்ம பேசியிருந்தோம். 90 டிகிரியில் மேக்ஸிமம் ஃபோர்ஸ் நம்ம பேசியிருந்தோம். அது எல்லாமே ஒரு ஐசோலேட்டட் ஒரு சிங்கிள் சார்ஜ் இருந்தால் எனக்கு எந்த மாதிரியான ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் அப்படின்றத லாரன்ஸ் ரொம்ப அழகா எம், அதாவது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு QVB சைன் தீட்டா அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ நம்ம பேசக்கூடியது கொஞ்சம் பியாண்ட் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு சிங்கிள் சார்ஜ் அப்படின்றது நமக்கு எப்போவுமே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. இட் இஸ் அ கண்டினியூஸ் தான், எப்போவுமே கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் தான் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி நம்ம பேசும்போது ஒரு பெரிய ஒயர் இருக்குது, அந்த ஒயரில் கரண்ட் இருக்குது. நல்லா கவனிக்கணும், அந்த ஒயரில் கரண்ட் இருக்குது. இப்போ இந்த கரண்ட் எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த ஒரு ஒயர், இப்போ நார்மலி இதுதான் அந்த ஒயர், இந்த ஒயரில் கரண்ட்டு போகுதுப்பா, அவ்வளோதான் சிம்பிள். இந்த கரண்ட் கேரியிங் கண்டக்டரை நான் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கிறேன், அப்போ எனக்கு என்ன ஃபோர்ஸ் இருக்கும் அதை தான் இப்போ பேச போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சிங்கிள் சார்ஜில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் இது. அப்போ ஒரு கண்டக்டர் அப்படின்னு சொல்லும்போது n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் கண்டிப்பாக இருக்கும். அப்போ அக்கார்டிங் டு அஸ் நம்ம ஃபோர்ஸ் பிட்வீன் கண்டினியூஸ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இதில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. லெட் அஸ் சே என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த மாதிரி இருக்குது, விச் மீன் எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டு த ஸ்க்ரீன். உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும், அதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். அப்போ இதில் கரண்ட் மேபி அப்வர்ட் ஆர் டவுன்வர்ட், விச் மீன் சார்ஜ் எனக்கு இப்படி மூவ் ஆகுது, இல்லை எப்படி மூவ் ஆகுது, இல்லை இந்த கண்டக்டரை நான் இப்படி ஹாரிசாண்டலாக வைக்கிறேன், சார்ஜ் இந்த பக்கம் மூவ் ஆகுது, இந்த பக்கம் மூவ் ஆகுது. ஸோ எந்த டைரக்ஷன் எடுத்தாலும் என்னுடைய சார்ஜ் மூவ் ஆகுறது எப்படி இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரில் இருக்குது. அது ரொம்ப தெளிவாக பார்த்துக்கணும் இல்லையா. அப்போ பெர்பெண்டிகுலரில் சார்ஜ் மூவ் ஆகுதுன்னா இந்த லென்த் ஆஃப் த கண்டக்டர் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எப்படி இருக்குது பாருங்களேன். மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ளே போகுது, லென்த் ஆஃப் த கண்டக்டர் எப்படி இருக்குது, அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள் 90 டிகிரி. அப்போ எனக்கு இங்கே ஃபோர்ஸ் இருக்கணும் அப்படின்னா அந்த கண்டக்டரும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் 90 டிகிரியில் இருக்கணுன்றதையும் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா கண்டக்டர் 90 டிகிரியில் இருந்தால் தான் எனக்கு சார்ஜ்டு பார்ட்டிக்கலும் அதில் மூவ் ஆகும்போது அதுவும் 90 டிகிரியில் இருக்குது. அப்போ நமக்கு சிங்கிள் சார்ஜ் எது, அஃப்கோர்ஸ் we know the angle between velocity of the charged particle and the magnetic field is always 90 degree when we need maximum force. அப்போ தான் நான் அதை சொல்லிட்டேன். அப்போ F right M magnetic force which is equal to உடைய சிங்கிள் என்னது QVB. நம்ம ஒன்று படிச்சிருப்போம் குவான்டைசேஷன் அப்படின்னு, n number of charges Q equal to n times of E. அதனுடைய சார்ஜ் அப்படின்றது இன்டெக்ரல் மல்டிபிள் அப்படின்ற ஒரு கான்செப்டோட நம்ம பேசியிருப்போம். இது என்னுடைய சிங்கிள் சார்ஜ். அப்போ இந்த ஒயர் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஒயருக்கு இந்த ஏரியா இருக்கும், இந்த லென்த் இருக்கும். அப்போ என்னது, ஆப்வியஸ்லி வால்யூம். அப்போ இது சிங்கிள் சார்ஜ் இன்டு வால்யூம். அதில் இருக்கிற n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் ரைட், அதில் இருக்கிற n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் அப்படி மேலே இப்படி எழுதிக்கிற n. அப்போ என்னுடைய F which is nothing but பாருங்கள், அந்த n இங்கே எழுதிடுறேன், இந்த Q இப்படி இருக்குது, இந்த V இருக்குது, இந்த B இருக்குது. வால்யூம் இஸ் நத்திங் பட் ஏரியா இன்ட்டு லென்த், அவ்வளோ தானே, ஏரியா இன்ட்டு லென்த்து தானே வால்யூம். அப்போ பாருங்கள் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சதில்ல. இங்கே பாருங்கள் N E A V D டிஸ்டன்ஸ், அது என்னது கரண்ட் இல்லையா. I அப்படின்றத நம்ம படிச்சிருக்கிறோம். I இஸ் நத்திங் பட் NEAVD கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் ரொம்ப தெளிவாக படிச்சிருக்கிறோம். அதே தான் பாருங்கள் NEAV கரண்ட். அப்போ I ரிமைனிங் இந்த L இருக்குது, இந்த B இருக்குது, LB. நம்ம என்ன சொன்னோம், அந்த கண்டக்டரும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் 90 டிகிரி இருந்ததுன்னா எனக்கு மேக்ஸிமம் ஃபோர்ஸ் இருக்குது. இது மேக்னிடியூட். இப்போ நான் வெக்டாரில் ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா I L cross B, பிகாஸ் அது ரெண்டும் எனக்கு 90 டிகிரியில் இருந்தால் தான் எனக்கு மேக்ஸிமம் ஃபோர்ஸ் ஏற்படும். இதுதான் என்னுடைய சிங்கிள் கண்டக்டர்
when it is placed in a magnetic field. அதுவும் current carrying conductor. இப்போ நம்ம அடுத்து பேசுகிறது எனக்கு சிங்கிள் கண்டக்டர் வேணாம் சார், எனக்கு பேரலல் கண்டக்டரும் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க சார். அப்போ 2 கண்டக்டர், 2 கண்டக்டர், ரைட், 2 கண்டக்டர் மேக்னெட்டிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணும்போது அதுவும் அந்த 2 கண்டக்டரில் கரண்ட் போகுது. சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இதில். நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக யோசிக்கிறதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. பாரு, என்கிட்ட இருக்கிற முதல் கண்டக்டர் and then ரெண்டாவது கண்டக்டர். I'll change the color so that you won't get confused. ரெண்டாவது கண்டக்டரை நம்ம எழுதுகிறோம், ரைட்டா? இந்த மாதிரி 2 கண்டக்டர் இருக்குது. இப்போ இந்த 2 கண்டக்டர்லேயும் கரண்ட் போகுது. கரண்ட் போகக்கூடிய டைரெக்ஷன் இந்த பக்கம் அப்வர்டு, இங்கேருந்து இப்படி போகுது. நல்லா கவனி, ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸை நம்ம பார்த்தோம், BIL, பில் சைன் தீட்டா. இப்போ இந்த கண்டக்டரில் கரண்ட் மேலே போகும்போது இதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? ரைட் ஹேண்ட் தம் ரூல், கரண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்வர்ட் அவுட்வர்ட். இன்வர்டை நம்ம எக்ஸ்ன்னு சொல்லுவோம், கரெக்டாக? அந்த பக்கம் ஃபுல்லாக எக்ஸ் தான் இருக்கும். நீ எவ்வளோ டிஸ்டன்ஸ் எடுத்தாலும் இந்த பக்கம் ஃபுல்லாக டாட்டு தான் இருக்கும், எவ்வளோ தூரம் எடுத்தாலும். கரண்ட் எனக்கு அப்படி போகுது. இப்போ என்னுடைய எல்லோ கலர் கண்டக்டர் அப்படின்னு சொல்லும்போது அதில் எப்படி இருக்கும்? இதுலேயும் அதே தான், இந்த பக்கம் எக்ஸாக இருக்கும், இந்த பக்கம் டாட்டில் இருக்கும். இதில் நமக்கு எந்த கன்ஃபியூஷனும் வரக்கூடாது. இதில் ரொம்ப தெளிவாக இருந்துக்குங்க. என்னுடைய கரண்ட் அண்ட் தென் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன். இப்போ இங்கே நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் ரொம்ப சிம்பிள். எனக்கு இது எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அதில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் தெரிஞ்சிருச்சு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா என்னுடைய பிளாக் கலர் கண்டக்டரில் கரண்ட் போகுது, அதில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. பிகாஸ் நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு சாப்டரில் ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஓய்ஸ்டட் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதில் இருக்கக்கூடிய கரண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிளும் 90 டிகிரி இருக்குன்னு சொல்லிட்டார். அப்போ இந்த பிளாக் கலரில் கரண்ட் எப்படி போகுது, அதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு பிளாக் கலர். அப்போ பிளாக் கலரில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு நல்லா பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் கண்டக்டரில் அஃபெக்ட் ஆகுது. அப்போ அந்த எல்லோ கலர் கண்டக்டரில் என்ன இருக்குது? கரண்ட் இருக்குது. பாரு, இந்த எல்லோ கலர் கண்டக்டரில் கரண்ட் இருக்குது. அப்போ இந்த எல்லோ கலர் கரண்ட் கேரிங் கண்டக்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு படுது. அப்படியே ப்ரீவியஸ் டாபிக், ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் பில் சைன் தீட்டா. அவ்வளோதான் கண்ணா. அது எல்லோ கலர் கண்டக்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த பிளாக் கலர் கண்டக்டரை அஃபெக்ட் பண்ணுது இல்லையா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிற? ஃபோர்ஸ் பிட்வீன் 2 கண்டக்டர். அப்போது என்னுடைய பிளாக் அண்ட் தென் எல்லோ அப்படின்னு சொல்லும்போது ஐ வில் டாக் வித் த எல்லோ அண்ட் தென் பிளாக். ஸோ ஃபஸ்ட்டு பிளாக்கு கூட போயிடலாம். அப்போ அப்படி நம்ம பேசும்போது நம்ம டு ஃபைண்ட் த ஃபோர்ஸ் பிட்வீன், நம்ம ஆல்ரெடி நம்ம லாரன்ஸ் ஃபோர்ஸ்லேயே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தேன், டு ஃபைண்ட் த ஃபோர்ஸ் வி கோ ஃபார் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். அப்போ இதில் பாருங்கள், என்னுடைய 4 finger ரெப்ரசன்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன், மிடில் ஃபிங்கர் ரெப்ரசன்ஸ் சார்ஜ் ஆர் கரண்ட் டைரக்ஷன், and then this represents motion of the conductor force. இப்போ இந்த பிளாக் கலர் கண்டக்டரில் கரண்ட் எப்படிமா போகுது? நல்லா பாருங்களேன், டயக்ராமாக பாருங்கள். மேலே போகுது, இதுதான் மேலே. மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது? இந்த பிளாக் கலர் கண்டக்டரில் எந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு படுது? எல்லோ கலரில் வர்ற மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் இதில் படுது. அப்போ எல்லோ கலரில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன? நல்லா பாரு, ஒரு சிங்கிள் கண்டக்டர், அதில் கரண்ட் போகுது, அதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன படிச்சிருக்கோம்? பயோட் சாவர்ட்லால், ஆம்பியர் செகண்டலால் படிச்சிருக்கிறோம். என்னுடைய B which is equal to mu naught I by 2 pi r or A whichever. இதுதான் என்னுடைய எல்லோ கலர் கண்டக்டரில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஏன்னா சிங்கிள் கரண்ட் கேரிங் கண்டக்டர். அப்போ பிளாக்கில் B which is equal to mu naught I by 2 pi r. கரெக்டாக? ஸோ ஒரு டிஃபரன்சியேஷனுக்காக நம்ம இதை எழுதிக்கலாம். ஸோ பிளாக்கில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு, எல்லோவில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ பிளாக் கலர் கண்டக்டரில் பாருங்கள் கரண்ட் இது எதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு படுது? எல்லோவோட மேக்னெட்டிக் ஃபீல்டு பிளாக் கலரில் படுது. அப்போ ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ அதை நான் அப்படி எழுதுகிறேன் பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக. டு மேக் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் நான் கொஞ்சம் இதை நம்பர்ஸ் போட்டுறேன் ஸோ தட் யூ ஒன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஃபஸ்ட்டு கண்டக்டர், ஃபஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. செகண்ட் கண்டக்டர், அதில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதில் போகிற கரண்ட்னால ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ பாரு, என்னுடைய ஃபோர்ஸ்
ரைட் 1 2 அப்புறம் ஃபோர்ஸ் 2 1. அதாவது இந்த ரெண்டு கண்டக்டருக்கு இடையில் இருக்கிற ஃபோர்ஸ் ஆன் கண்டக்டர் 1. இந்த கண்டக்டரில் என்ன ஃபோர்ஸ் அப்படின்னு நான் கண்டுபிடிக்க போகிறேன். இது ஃபோர்ஸ் யாருனால? இந்த ரெண்டாவது கண்டக்டரில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டுனால. அப்படி தானே? இந்த கண்டக்டரில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு இதில் படலைன்னா இதில் ஃபோர்ஸ் இருக்குமா? இருக்காது. ஏன்னா அதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு படலை. அப்போ பிளாக் கலரில் படக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு அது. அப்போ ஃபோர்ஸ் ஆன் 1 யாருனால? ரெண்டாவதுனால. அப்போ ஃபோர்ஸ் ஆன் கண்டக்டர் 1 டியூ டு 2. அப்போ அதில் கரண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கப்போ அதில் இருக்கக்கூடிய ஃபார்முலா இது தான், பில்லு தான் இல்லையா? sin θ ஆப்வியஸ்லி 90 டிகிரி. அப்போ ஃபோர்ஸ் ஆன் செகண்ட் கண்டக்டர் டியூ டு ஃபஸ்ட். அப்போ ரெண்டாவது கண்டக்டரில் ஃபோர்ஸ் இருக்குது. எதனால்? ஃபஸ்ட்டு கண்டக்டருடைய மேக்னெட்டிக் ஃபீல்டுனால. அப்போ அதுலேயும் அதே பில்லை தான் நான் எழுத போகிறேன். டிஃப்ரென்ஸை மட்டும் பாரு. ஃபஸ்ட்டு கண்டக்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு, சாரி ஃபஸ்ட்டு கண்டக்டரில் கரண்ட் போகுது. எதுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு படுது? செகண்டுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதில் பாரு, ஃபோர்ஸ் ஆன் செகண்ட் கண்டக்டர் எதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு? ஃபஸ்ட் கண்டக்டருடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். B1 என்ன? சாரி B2ல I2 பை 2 pi r. இது என்னது? I1 L. இதை பாரு, மியூ நாட் I1 ரைட் 2 pi r. இதில் இருக்கிறது I2 L. இது ரெண்டு ஒன்று தானே? அதுதான் சொல்கிறாங்க. இதில் இருக்கிற ஃபோர்ஸ் டைரக்ஷன் பாரு, கரண்ட்டு மேலே போகுது, மேலே மேக்னெட்டிக் ஃபீல்டு அவுட்வேர்டு உங்கள் பக்கம் வருது. அப்போ இப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு அவுட்வேர்ட் டாட் அவுட்வேர்டு தானே, அவுட்வேர்டு கரண்ட் மேலே. அப்போ ஃபோர்ஸ் இந்த பக்கம் போகுது, ஃபோர்ஸ் இந்த பக்கம். இதே எல்லோவை பாரு, அதே கரண்ட் மேலே தான் போகுது. ஆனால் இதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு பிளாக் கலர் என்னது உள்ளே போகுது. இதோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ளே போகுது. அப்போ பாரு, மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள, கரண்ட்டு மேலே, அப்போ ஃபோர்ஸு இந்த பக்கம். அப்போ கரண்ட்டு சேம் டைரக்ஷனாக இருந்தால் அட்ராக்ட் ஆகுது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். கரண்ட்டு சேம் டைரக்ஷன் ரைட். ஐ வில் ரைட் ஹியர் சேம் டைரக்ஷன். கரண்ட் என்ன ஆகுது? அட்ராக்ட் ஆகுது. அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன் ரிப்பல் ஆகும் சார். அவ்வளவுதான். அப்போ இது ரெண்டு ஒன்று தானே? அப்போ ஐ கேன் சிம்பிளி ரைட் F12 ஈக்குவல் டு F21. ஸோ மியூ நாட் I1 I2 L upon 2 pi r. சிம்பிள். அப்போ ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் அப்படின்றது என்ன? ஒன்றும் இல்லை, இந்த L இப்படி வந்துடும். F upon L is nothing but mu naught I1 I2 upon 2 pi r. இதுதான் ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த். அப்போ இதில் வந்து நமக்கு 1 ஆம்பியர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு பேரலல் கண்டக்டரில் 1 ஆம்பியர். ஒரு பேரலல் கண்டக்டரில் 1 ஆம்பியர் அப்படின்றத நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து ஒரு ரெண்டு பேரலல் கண்டக்டரில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் 2 × 10⁻⁻7 நியூட்டன் பெர் மீட்டர் தான். இது எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இந்த I1 I2 ரைட், இந்த I1 I2வை 1 ஆம்பியராக எடுத்துக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ், இதுதான் R, இந்த டிஸ்டன்ஸை அதை 1 மீட்டர் அப்படின்னு எடுத்திங்கன்னா இந்த ஃபார்முலா எப்படி மாறும் தெரியுமா? எப்படி மாறும்? F/L ஈக்குவல் டு மியூ நாட் பை 2 பைன்னு மாறும். இதான் மாறும். இப்போ நான் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 அப்படின்னு எழுதும்போது இது என்னவா மாறுது? மியூ நாட் பை 4 பைன்னு மாறுது. அதோடைய வேல்யூ என்ன மேக்னட்டிசமில்? 10⁻⁻7. அப்போ இந்த 2 ரிமைனிங் இன்ட்டு 10⁻⁻7 நியூட்டன் மீட்டர் will be the force per unit length 1 ஆம்பியருக்கு. சரியா? இதுதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பொறுமையாக பாருங்கள். டவுட் ஏதாவது இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. அடுத்து எந்த டாபிக் வேணுன்றதையும் சொல்லிவிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.